ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சிக்கனை வச்சு தான் பண்ணுறோம். இந்த சிக்கன் வந்து அதாவது நான்வெஜ் செய்ய தெரியாதவங்க கூட பிகினர்ஸ் கூட ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா சைடிஷ்ஷாக வந்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் சுக்கா தாங்க ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சிக்கன் வேகிற டைம் தான் ரொம்ப அதிகமான டைமு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா எப்படி ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வரக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொஞ்சமாக வந்து வெண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்துப்போம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் நம்ம எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஆச்சி மிளகாத்தூளை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு பவுடர், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சிக்கனில் எல்லா சைட்ஸும் படுற மாதிரி நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மசாலாஸை. இப்போ வந்து கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தா சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் அதாவது 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒவ்வொன்றா போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும். உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி விடுறங்காட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவீங்களே, எக்ஸ்ட்ரா தண்ணி விடுவோம் இல்லையா, அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு குக் ஆகிறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும், மற்றபடி எதுக்குமே டைம் ஆகாது. மேக்னேட் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம்னா 10 to 15 மினிட்ஸ் மறுபடியும் குக் ஆகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கும். மற்றபடி இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் நேரத்தில் செய்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கோம். அதுதான் இதுக்குள்ளே நம்ம சேர்த்திட்ருக்கோம். இப்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். சாதத்தில் இது வந்து வச்சு தாங்க சாப்பிட முடியும், பெரட்டி சாப்பிட முடியாது. ஏன்னா இது ட்ரையாக தான் இருக்கும்.
நம்ம தயிர் சாப்பாடு கூட, ரசம் சாப்பாடு கூட இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நம்ம வந்து சண்டே டைம்ஸில் வந்து சிக்கன் செய்யணும், பட் வந்து இவ்வளோலாம் செய்ய முடியாது அப்படின்றதுல வந்து நம்ம ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த சுக்காவை வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்பெஷலாக பிகினர்ஸ்க்கு, நான்வெஜ்ஜே செய்ய தெரியாத பிகினர்ஸ்க்கு தான் வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.